Hi Kutis, good morning. Welcome back to our Max class. Take page number 88 in your Max book. Pictograph. What is meant by pictograph ma? Pictograph is nothing but the representation of data using pictures. அதாவது pictures மூலமாக டேட்டா ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவோம், பிக்டோகிராஃப்னு சொல்லலாம். அந்த கொடுத்துக்கிற டேட்டாஸ் வந்து ஈவன் சிம்பிள்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி இமேஜஸாகவும் இருக்கலாம். சரிங்களா? அந்த டேட்டாவை பொறுத்து. சரியா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் வே. Look at the example. Information collected from 150 students about their favorite subjects are given below. Make a pictograph based on it. இங்கே என்ன பண்ணிக்கலாங்க, 150 ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸை வந்து இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துக்கலாங்க. சரிங்களா? இதுக்கு நம்ம பிக்டோகிராஃப் ரெடி பண்ணணும். சரிங்களா? தமிழில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 25 ஸ்டூடெண்ட்ஸ். இங்கிலீஷ் 20, மேக்ஸ் 55, சயின்ஸ் 35, சோஷியல் சயின்ஸ் 15. இப்போ நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம்னா, ஒரு இது மாதிரி ஃபேஸுக்கு 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல்னு நம்மளே அஷ்யூம் பண்ணிக்கலாம். 1 ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து 1 ஸ்டூடெண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? தட் இஸ் 1 ஸ்டூடெண்ட் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒரு பிக்சர் இது மாதிரி ட்ரா பண்ணால் 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவல். சரிங்களா? அப்போ இங்கே தமிழ் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? அப்போ 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5 5 ஆர் 25. ஸோ 5. அப்போ how many pictures ட்ரா பண்ணோம்? எஸ், 5 பிக்சர்ஸ் ட்ரா பண்ணோம். நெக்ஸ்ட் திஸ் ஆல்சோ டிவைட் பை 5. எதுக்காக 5ஆல் டிவைட் பண்ணலாமா? ஏன்னா 1 picture is equal to 5 students. அப்போ 20 by 5 4. நெக்ஸ்ட் டிவைடட் பை 5. how many times? 11 5s are 55 divided by 5. so 7 divided by 5. so 3. அப்போ தமிழ் சப்ஜெக்ட் நேராக எத்தனை பிக்சர்ஸ் ட்ரா பண்ணுமா? எஸ், 5. இங்கிலீஷ்க்கு 4, மேக்ஸுக்கு 11, சயின்ஸுக்கு 7, சோஷியல் சயின்ஸுக்கு 3. இது மாதிரி டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. சரிங்களா? சப்ஜெக்ட், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட் த சப்ஜெக்ட் ஹியர். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். நெக்ஸ்ட் தமிழுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தோம்? 5 ஸ்டூடெண்ட்ஸ். 1 2 3 4 5. 5 ஸ்மைலி பிக்சர்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு 4, மேக்ஸுக்கு 11, சயின்ஸுக்கு 7, சோஷியல் சயின்ஸுக்கு 3. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிக்டோகிராஃப்னு சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸசைஸ் 6.3 ஃபர்ஸ்ட் சம். The following table shows the weight of paddy cultivated in a particular village during the years 2010 to 2015. அதாவது 2010லேருந்து 2015 வருஷத்துக்குள்ள எவ்வளோ பேடி கல்டிவேட் பண்ணிக்கலாங்களோ அதோட வெயிட் வந்து இங்கே கொடுத்துக்கலாங்க. சரிங்களா? அதாவது இது மாதிரி ஒரு பிக்சர் வந்து ஈக்குவல் டு how many kilograms-மா? 100 கிலோகிராமுக்கு ஈக்குவல். ஒரு இது வந்து இஸ் ஈக்குவல் டு 100 கிலோகிராம். இங்கே பாருங்க, 2010ல் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. அப்போ எவ்வளோம்மா? 500 கிலோகிராம். 5 into 100 500. 2011 கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. 4 into 100 400 கிலோகிராம். நெக்ஸ்ட் 2012 3 into 100 300 கிலோகிராம். நெக்ஸ்ட் 2013 2 into 100 200 கிலோகிராம். நெக்ஸ்ட் 2014 3 into 100 300 கிலோகிராம். நெக்ஸ்ட் 2015 2 into 100 200 kilogram. இங்கே பாருங்க, they have given the sum of the questions. You should answer it. Observe the pictograph and answer the following questions. இந்த பிக்டோகிராஃபை பார்த்து கீழே கொடுத்துக்கிற கொஷின்ஸ்க்கு எல்லாத்தையும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். In which year paddy production was maximum? மேக்ஸிமம்னா ஹையஸ்ட்னு அர்த்தம். எந்த வருஷம் பேடி ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்துக்குது? எஸ், 500 கிலோகிராம் தான் அதிகமாகுது. ஸோ which year? 2010. 2010. Next B1. In which year paddy production were equal? எந்த வருஷம் வந்து ஈக்குவலாக இருந்துக்குது? இங்கே பாருங்கள், ஏதாச்சும் ரெண்டு ஈக்குவல் ஆகுதான்னு பாருங்கள். எஸ், 200 200. ஸோ which year-மா? 2013 2015. ரைட் இட் ஹியர். 2013 2015 ரெண்டுமே எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? C1. Find the quantity of paddy production in 2015. 2015ல் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் பேடி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாங்கன்னு பார்க்கணும். ஹவு மச்மா? எஸ், 200 கிலோகிராம். நெக்ஸ்ட் D1. Find the total quantity of paddy production particularly 2013 2014 2015. டோட்டல் குவான்டிட்டினா என்ன பண்ணுமா? எல்லாத்தையும் ஆட் பண்ணும். என்னென்ன வருஷம்? 2013 2014 2015. 2013 எவ்வளவு? 200. Write it here, 200 kilogram plus
2014 300 kilogram. Next 2015 200 kilogram. Add it more. Kilogram, kilogram, kilogram. 0, 0, 0, 0, 0, 0, 0, 0. 2 plus 3 5. 5 plus 2 7. இப்போ இந்த 3 வருஷத்தையும் சேர்த்துனா எவ்வளோமா கிடைக்குது? 700 kilogram. See the second sum. The total number of people studying in 5 schools in a particular hall as follows. அதாவது 5 ஸ்கூல்ஸோட லிஸ்ட்டு கொடுத்துக்கலாங்க. அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? GHSSல 1000, PUPSல 200, BHSSல 400, PUMSல 400, private nursery schoolல 800. Prepare a pictograph using the symbol to represent 100 people and answer the question. இதுக்கு என்ன பண்ணுங்க? இதே மாதிரியே பிக்டோகிராஃப் ரெடி பண்ணணும். நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம்லாமா, சேம் மெத்தட். அதே மாதிரி பிக்டோகிராஃப் ரெடி பண்ணிக்கோங்க and answer the question. Which school has the maximum number of people? Which school has the least number of people? Maximumனா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக படிக்கக்கூடிய ஸ்கூல் நேம் எழுதிக்கணும். லீஸ்ட்னா ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக படிக்கக்கூடிய ஸ்கூல் நேம் எழுதிக்கணும். Do it by yourself and write it in your homework notes. Look at the page number 90. Example 1. An information collected about the number of vehicles which cross their school on particular time are shown below. ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கலாங்க. எப்போ ஸ்கூல் பர்டிகுலர் டைமில் அந்த ஸ்கூலில் என்னென்ன வெஹிக்கிள்ஸ் க்ராஸ் பண்ணிக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், கார், வேன், லாரி, 2 வீலர்ஸ், பஸ் எல்லாமே கொடுத்துக்கலாங்களா? இப்போ கவுண்ட் பண்ணுங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து 11 லைன்ஸ் இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ் அதிகமாக வரும்போது உங்களுக்கு லைன்ஸை கவுண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, 1னா அப்படியே எழுதிக்கலாம், 1 போட்டு 1. சரிங்களா? 2னா 2 கோடு போட்டுக்கணும். 3னா 3 லைன்ஸ். 4னா 4 லைன்ஸ். 5னா என்ன பண்ணணும்னா 4 லைன்ஸ் போட்டு இப்படி கேன்சல் பண்ணிடணும். இந்த லாஸ்ட் லைனையும் ஃபஸ்ட்டு லைனையும் ஜாயின் பண்ணி இப்படி கேன்சல் பண்ணிடணும். இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம்னா டேலி மார்க்ஸ். 6னா 4 லைன்ஸ் போட்டு கட் பண்ணிவிட்டு இன்னொரு லைன். சரிங்களா? 7னா 4 லைன்ஸ் போட்டு கிராஸ் பண்ணிவிட்டு 2 லைன்ஸ். இது 5, 6, 7. We can count it easily. Next 8னா 4 லைன்ஸ் போட்டு கிராஸ் பண்ணிவிட்டு 3 லைன்ஸ். 5, 6, 7, 8. 9னா 4 லைன்ஸ் போட்டு கிராஸ் பண்ணிவிட்டு 5 இங்கே வந்துச்சுங்களா? 6, 7, 8, 9. நெக்ஸ்ட் 10னா இது ஒரு 5, இது ஒரு 5. 5 + 5 10. 11னா பாருங்கள், 5, 10, 11. இப்போ சப்போஸ் 25 அப்படின்னா என்ன பண்ணலாம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. இப்போ ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5 இருக்குதா? 5 5 is 25. This is the easiest way to count. இப்போ பாருங்களேன், வெஹிக்கிள்ஸ், கார் கொடுத்துக்கலாங்களா? டேலி மார்க்ஸ் பாருங்கள். நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எவ்வளவு? 11. 5, 10, 11. நெக்ஸ்ட் வேன் பாருங்கள், 5, 7. லாரி பாருங்கள், 5, 10, 13. டூ வீலர்ஸ் பாருங்கள், 5, 10, 12. பஸ் பாருங்கள், 4. ஆன்சர் த கொஸ்டின்ஸ். Which vehicle crossed the maximum in numbers? எந்த வெஹிக்கிள் அதிகமாக கிராஸ் பண்ணிக்குது? எஸ், 13 தானே ஹையஸ்ட். ஸோ லாரி. Find the total number of vehicles which crossed on a particular time. இப்போ டோட்டல் வெஹிக்கிள்ஸ் கேட்குவாங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிங்கன்னா how much you will get it? 47. Take page number 92. In a mathematics test, the following marks were obtained by 30 students. Arrange these marks in a table using tally marks. என்ன கொடுத்துக்கலாங்க? இது வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்காமா, மேக்ஸ் டெஸ்ட்டோட மார்க். இதை வந்து இந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டேலி மார்க்ஸில் அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இப்போ 1 ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1, தென் தட்ஸ் ஆல் 1. அப்போ டேலி மார்க் எப்படி எல்லாம்? லைக் திஸ். 2 கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5,
இன்னும் வேறு ஏதாச்சும் இருக்குதாம்மா இல்லை. அப்போ 5. அப்போ டேலி மார்க்கில் எப்படி டினோட் பண்ணலாம்? 1 2 3 4 5. நெக்ஸ்ட் 3. எத்தனை பேர் எடுத்துக்கலாங்கன்னு பாருங்கள். 1 நெக்ஸ்ட்டு 2 3 3 பேர் தான் எடுத்துக்கலாம். ஸோ 3 இது மாதிரி இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி டேலி மார்க்ஸை fill it. Take next page. This is the bar graph. It is one of the chart that uses bars to show comparisons between the categories of data. சரிங்களா? இது வந்து ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம், இல்லாட்டி வெர்டிக்கல் வைஸாகவும் இருக்கலாம். சரிங்களா? Take page number 95, exercise 6.5. The bar chart represents the number of students using different modes of transport. Observe and answer the following questions. This is the bar graph. இங்கே என்ன கொடுத்துக்கலாங்க? எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துக்கலாங்க. சரியா? இதை பார்த்து நீங்கள் இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணலாம். See the picture. This is the modes of transport. By cycle, by walk, by car, by bus. இந்த சைட் பாருங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துக்கலாங்க. சரிங்களா? 0 10 20 30 40 15 கொடுத்துக்கலாங்களா? பைசைக்கிளில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க? எஸ் 50 ஸ்டூடெண்ட்ஸ். பை வாக்கு இங்கே பாருங்க 40 ஸ்டூடெண்ட்ஸ். பை காரு 30 ஸ்டூடெண்ட்ஸ். பை பஸ்ஸு 40 ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணோம். விச் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு பை த ஸ்டூடெண்ட்ஸ்? எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து மோஸ்ட்லினா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. எதுமா? விச் ஒன்? எஸ் பை பைசைக்கிள். Cycle. How many students come to school by walk? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வாக் மூலமாக வராங்க? எஸ். How much more? 40 students. C1. Which mode of transport is used the least? Leastனா கம்மியாக எந்த டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாங்க? எஸ் கார். D. How many students come to school by bus? பஸ் மூலமாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கம்மா? எஸ் 40 ஸ்டூடெண்ட்ஸ். 40 ஸ்டூடெண்ட்ஸ். See the second sum. The following information shows the grades of science and maths of 30 students of class 5. அதாவது 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட மேக்ஸ் கிரேட் இங்கே கொடுத்துக்கலாங்க. அதே மாதிரி சயின்ஸ் கிரேட் இங்கே கொடுத்துக்கலாங்க. மொத்தம் எத்தனை கிரேட் ஆகுது? ABCD அப்படின்னு 5 கிரேட்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம். ட்ரை இட் இன் யுவர் ஹோம்ஒர்க் நோட்ஸ். டேக் நெக்ஸ்ட் பேஜ். தேர்ட் சம். Mr. Dinesh collected the information about the rainfall of a particular city in a week from the newspaper and recorded his information in the pictograph. தினேஷுங்களோட ரெயின்ஃபாலை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கார். சரிங்களா? ஒரு வாரத்துக்குரிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். எங்கேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாது? நியூஸ் பேப்பர்லேருந்து கலெக்ட் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் பிக்டோகிராஃப் மூலமாக நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது டேஸ் ஆஃப் வீக், இது மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் லைன். 1 drop is equal to 2 millimeter ஆஃப் லைன். அப்போ இங்கே எத்தனை ட்ராப்ஸ் இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3 2s are 6 millimeters ஆஃப் லைன். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6. அப்போ 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 12 millimeters ஆஃப் லைன். நெக்ஸ்ட்டு 5 2s are 10 millimeters of line. Next 3 2s are 6 millimeters of line. Next 4 இருக்குதுங்களா? 4 2s are 8 millimeters of line. Next slide ஐ கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 2s are 20 millimeters of line. Next 1 2 3 4 5 6. அப்போ 6 2s are 12 millimeters of line. First question. On which day the rain was most? என்னைக்கு ரொம்ப மழை அதிகமாக பெஞ்சுதுமா? எஸ் ஃப்ரைடே. B1. On which day the rain was least? என்னைக்கு மழை ரொம்ப கம்மியாக பெஞ்சுது? இங்கே பாருங்க, இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அப்போ ரெண்டையுமே நோட் பண்ணும். சண்டே வெனஸ்டே. அப்போ 2 டேஸையும் நோட் பண்ணிக்கோங்க. வெனஸ்டே. C1. How much rain was there on Sunday? சண்டேயில் எவ்வளோ மழை பெஞ்சுக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ how much more? 6 millimeters of rain. D1. How much rain was there on Monday? மண்டேயில் எவ்வளோ மழை பெஞ்சுக்குது? எஸ்
12 millimeters of rain. Find the total rainfall of the city in that week. அப்போ டோட்டல் ரெயின்ஃபால் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சம். ஃபோர்த் ஒன். நீலா, மாலா, கலா அண்ட் பாலா வேர் நெய்பர்ஸ். நெய்பர்ஸ்னால் பக்கத்து வீட்டுக்காங்க. சரிங்களா? இவங்க 4 பேரும் பக்கத்து வீட்டுக்காங்க. The following data shows the number of fish in each of their fish tank. இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துக்கலாங்களா? நீலா வீட்டில் ஃபிஷ் டேங்கில் எத்தனை ஃபிஷ் இருக்குதுமா? எஸ் 16. மாலா வீட்டில் 20, கலா வீட்டில் 12, பாலா வீட்டில் 24. Draw pictograph to represent the data and answer the questions. பிக்டோகிராஃப் ஆல்ரெடி பார்த்தோம்லம்மா, அதே மாதிரி இந்த சம்முக்கும் நீங்கள் பிக்டோகிராஃப் ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏ சம். How many fishes did பாலா have? பாலாக்கிட்ட எத்தனை ஃபிஷ்ஷஸ் இருக்குது? எஸ் 24. Write it here, 24. B1. Who has 16 fishes? யார்கிட்ட 16 ஃபிஷ் இருக்குது? எஸ் நீலா. ரைட் இட் ஹியர் as நீலா. நெக்ஸ்ட். How many fewer fish did கலா have than மாலா? இப்போ பாருங்க, கம்பேர் பண்ணுங்கள். கலாக்கும் மாலாக்கும் கம்பேர் பண்ணுங்கள். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 20, 12. அப்போ எவ்வளோ ஃபிஷ் இருக்குதுமா? 8 ஃபிஷ். நெக்ஸ்ட். How many fish did நீலா அண்ட் பாலா have all together? நீலாக்கிட்டையும் பாலாக்கிட்டையும் ஆல்டுகெதர்னா 2 பேர்கிட்டையும் சேர்த்து எவ்வளோ இருக்குது? நீலா 16, பாலா 24. Add it. 16 plus 24. Add it more. So how much? 30. 30 fish. We have completed our first term book, cuties. Bye, cuties. Thank you.